நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இப்போ வாட்டர் லில்லி எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் சன்ஷைன் அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஸோ அதில் ஒரு 3 பிளான்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த 3 பிளான்ட்டும் வந்து எப்படி பிரித்து வைக்கிறது அப்படின்றது தான். ஒரு நார்மல் சின்ன பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது. ஸோ அதனால் இதுலேயே இன்னைக்கு பிளான்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் கீழே வந்து உங்களுக்கு மாட்டுச்சாணம் நல்லா மக்குனது பவுடராக இருக்கிறத நீங்கள் கீழே ஒரு 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 இன்ச் இல்லைன்னா அதை விட கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா டிஏபி வந்து சும்மா ஒரு 10 பால் போட்டால் போதும். ஸோ இது போட்டுட்டு இது ரெண்டும் கலக்கக்கூடாது மணலில். ஸோ நான் வந்து இது ஏற்கனவே வந்து ரிவர் சாண்ட் கிடையாது, ரிவர் சாண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கிளேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது களிமண் அந்த மாதிரின வெரைட்டி எடுத்து வச்சுருக்கேன். நிரப்பிட்டு லைட்டாக பள்ளம் பறித்து அந்த வேரை ஊனிடுங்க. இதில் க்ரௌன் பார்ட் வந்து மண்ணில் படக்கூடாது. ஸோ வேரை மட்டும்தான் நீங்கள் கீழே ஊனணும். அது கவனமாக இருங்க. க்ரௌன் பார்ட்டை நீங்கள் சேர்த்து ஊனிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் க்ரோத்து நின்றுடும். ஸோ பிளான்ட் ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. நல்லா அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு இதை வந்து பாட்டிங் பாட் மெத்தடு தான். ஸோ பாட்டிங் பாட் மெத்தடுன்றப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற டப்பில் தான் வச்சுருக்கேன். வச்சு தண்ணி விட்டுருலாம். ஸோ இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பணும். நிறையா தண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.